அவங்க கேமோட இன்ஜினை மாற்றலாம், நடிகையை மாற்றலாம், ஆனால் ஒரு உண்மையை மாற்றவே முடியாது. லாரா கிராஃப்ட் கல்லறைகளை கொள்ளையடிக்கல, அவளுக்கு சேர வேண்டியதை எடுத்துட்டு போறா. இப்போ அந்த வெளிச்சம், ஸ்பாட்லைட் அவளுக்கு மட்டும்தான். வாங்க மாமா, உண்மையை கேளுங்க. 7 வருஷம் கேமிங் உலகத்தில் அது ஒரு யுகம். லாரா கிராஃப்டோட இரட்டை பிஸ்டல்கள், டுவல் பிஸ்டல்ஸ் இவ்வளோ நாள் டஸ்டாகி கிடந்துச்சு. இப்போ எல்லோரையும் விழுங்கக்கூடிய அந்த மாஸ் மீடியா கிங் அமேசான் அந்த சிம்மாசனம் காலியா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க ஃபால் அவுட்டோட சக்ஸஸை பார்த்தாங்க. ஒரே யூனிவர்ஸா எல்லாத்தையும் இணைக்கிற அந்த சூப்பர் வாசனையை மோப்பம் பிடிச்சாங்க. முடிவெடுத்தாங்க, டூம் ரைடர் தான் இப்போ அடுத்த வேட்டை. இந்த அறிவிப்பு ஒரு சாதாரணமான கேம் அனௌன்ஸ்மெண்ட் இல்லை, இது ஒரு அட்டாக். 2 கேம்கள், லெகசி ஆஃப் அட்லாண்டிஸ் 1996 ஓஜியோட புது வெர்ஷன், அன்ரியல் என்ஜின் 5ல டைனோசர்கள் வர்றதான். டூம் ரைடர் கேட்டலிஸ்ட், இதுதான் புதுக்கதை, நம்ம வட இந்தியாவில் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ஃபீபி வாலர் பிரிட்ஜ் எழுதுல சோஃபி டர்னர் நடிக்கிற ஒரு டிவி சீரீஸும் இருக்கு. இதுதான் நிஜமான பிரச்சனை ப்ரோ. ஃபேன்ஸ் ஏன் கத்துறாங்க? பழைய லாரா காம்ப்ளெக்ஸான சர்க்காஸ்டிக்கான கில்லர் குவீன், புது லாரா ட்ராமாவால் பாதிக்கப்பட்ட வார்லாஜிக்கல் ஆர்கியாலஜிஸ்ட். 2 பேரை ஒன்றா இணைக்க ட்ரை பண்ணுறாங்க. இது ஃபெராரி இன்ஜினை தூக்கி பழைய அம்பாசிடர் காரில் ஃபிட் பண்ணுற மாதிரி. இதுதான் ஐடென்டிட்டி கிரைசிஸ், அடையாள பிரச்சனை. நம்மளுக்கு இருக்கிற மெயின் ஃபீலிங் என்ன தெரியுமா? ஏமாற்றத்தோட கலந்த நம்பிக்கை. நம்மளோட இமோஷனல் நீட் என்னன்னா, லாராவுக்கு மரியாதை வேணும், ஒரு கம்பீரமான ஆர்கியாலஜிஸ்டாக வேணும், பாவப்பட்ட சர்வைவராக இல்லாமல் இந்த உலகத்தையே தன் இஷ்டத்துக்கு திருப்புற ஒரு ஃபோர்ஸாக வேணும். ஆனால் அமேசானோட தேவை என்ன தெரியுமா? பணம். ஒரு யூனிவர்ஸ் உருவாக்குறதுக்கு அவங்க லாராவோட ஆன்மாவை கொஞ்சம் கொஞ்சமாக விற்கிற மாதிரி இருக்கு. 7 வருஷம் காத்துட்டு நம்ம ஹீரோவோட சோல் ஏலம் போகிறத பார்க்குறது, இது ஹைப்பா இல்லை உணர்ச்சி துரோகமா மாமா? எதிர்பாராத ட்விஸ்ட் என்னன்னா, டூம் ரைடர் கேட்டலிஸ்டோட இந்தியன் செட்டிங். நார்மலாக காட்டுற ஜங்கிள் இல்லை, இது ஒரு மித்திக்கல் கேட்டக்லிசம் நடக்குதுன்னா இது நம்ம ஹிந்து புராணங்கள் மாஸ் மர்மங்கள்னு பெரிய ஸ்கேலில் போகும். அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, நீங்கள் பழைய ரிமேக்குக்கு வந்தீங்க, ஆனால் புது இந்தியன் கதையில் மாட்டிப்பீங்க. இதுதான் அந்த ஷாக். இந்த ப்ராஜெக்ட் ஜெயிக்கணும்னா லாரா ஒரு இறுதி மாற்றத்தை அடையணும். அவங்க சர்வைவராக இருக்கக்கூடாது, லெஜெண்டாக மாறணும். அவளோட பயத்தை, ட்ராமாவை எல்லாத்தையும் உதறி தள்ளணும். லாரா வெறும் ஆக்ஷன் ஹீரோவாக இருக்கக்கூடாது, அவள் ஒரு கேட்டலிஸ்டாக இருக்கணும். அதாவது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரவளாக இருக்கணும். மாற்றம் இல்லைன்னா கதை இல்லை. லாராவோட எதிர்காலம் அவளோட பழைய பேகேஜை தூக்கி வீசுறதுல தான் இருக்கு ப்ரோ.